ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 2024 எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விடை வர மாரியும் நிறையா கேள்வி இருக்குது. அதேமாரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாரியும் ஒரே கேள்விக்கு 2 பதில். ஓகேங்களா? இப்போ 2 பதிலில் எது வரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கும் கொஷின் ஆன்சரே 2 வர மாதிரி இருக்குது. சில இது வந்து பார்த்தீங்கன்னா 2ல் எது வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யோவானு. ஆனால் அவருடைய இன்னொரு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பீத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருளப்பன் அப்படிங்கிறதும் ரைட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் அப்படிங்கிறது டைரக்டாக இருந்தாலும் அருளப்பன் அப்படிங்கிறதும் இவருடைய பேர் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைத்தல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தக்கூடிய, எதுவுமே இதில் டைரெக்டாக சொல்லக்கூடிய. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தால வந்து பார்த்தீங்கன்னா இது பொருந்துற மாதிரி இருக்கலாமோ ஒழிய இதே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பொருந்திருக்குதாங்கிறது டவுட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஆன்சராக வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்தால் தான் தெரியும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புக்கில் இல்லாத. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர மீதி 3ல் எதுவுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தால் தான் தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணி வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சரிதம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ அப்படிங்குள்ள இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கிளைம் பண்ணலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஸோ வெரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏவா சியா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈகர்லி வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ரைட்டு, காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது கூற்று ரைட்டு, காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த அமைச்சுக்கு தான் தெரியும். அவங்க சொல்கிறது தான் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வரவு செலவு கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சகம் தான் தயாரிக்குது. ஓகேங்களா? தயாரித்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சம் கேட்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது ஒரு வரவு செலவாக இருந்துட்டு நிதி அமைச்சர் நாங்கள் எவ்வளோ தான் தருவோம்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கூற்று காரணம் ரெண்டுமே ரைட்டு தான், தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 விதமான மைண்டில் இந்த கொஸ்டின் பொறுத்தவரையில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா 249 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மத்திய பீட்டிலுக்கு என்ன பண்ணலாம், நாடாளுமன்றத்தில் மாற்றலாம். ஸோ எந்த ஒரு மாற்றத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் செய்யலாம். புரியுதுங்களா? எந்த ஒரு மாற்றத்தையுமே நாடாளுமன்றம் செய்யலாம். நாடாளுமன்றம் தான் நம்பர் 1. அதனால செய்ய முடியாதுன்னு சொல்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால இது ரெண்டுமே ரைட்டு தான். இதில் தவறு வந்து எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு பார்த்துக்கிட்டா இந்த திட்டத்தின் நோக்கம் இதில் தவறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டி மட்டும்தாங்க தவறு. புரியுதுங்களா? டி மட்டும்தான் தவறு. ஓகேவா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி இணைப்பது, தொழில்நுட்ப கல்வியுடன் இணைப்பது, ஆசிரியர் கல்வி இணைப்பது 3மே இதுக்கு ரைட்டு தான். புரியுதுங்களா? ஆமாம். இந்த திட்டம் பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2T திட்டம்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் டீச்சர்ஸ், இது ரெண்டும் டைரெக்டாக வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்கல்வி இணைப்பது அப்படிங்கிறது இதில் வரும். ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? லாஸ்ட் டி ஆப்ஷன் மட்டும் தான் இதில் தப்பு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற கொஸ்டினுக்கெல்லாம் கிளைம் பண்ணலாம். நம்ம ஆன்சருக்கு வெட்ட அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு தாங்க இதில். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாங்க, இதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சதுப்பு நில மான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி யூபி அண்டு எம்பி 2ல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்பக் மான் தான், புல்வாய் மான் சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஹரியானாவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிறதும் ரைட்டாக வரும், எம்பி அப்படிங்கிறதும் ரைட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இரு எண்கள் ஒற்றைப்படை எண்களா, இரட்டைப்படை எண்களா, முழு எண்களா, ரைட்டா, முழுக்களா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கல. எம்எஸ்டிஎன் ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எண்களா எதுவுமே நம்ம கூட சொல்லல. ஓகேங்களா? நம்ம ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்து போட்டு பார்த்தோமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி கரெக்டாக வரும், எம்பி என்ன வந்து கரெக்டாக வரும். புரியுதுங்களா? இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிறது ஒரு 2 3 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய ரேஷியோ எம்எஸ்டி என்ன கொடுத்துக்கிறாங்களா, இந்த இதனுடைய ரேஷியோவும் என்ன வரும், 2:3 தான் வரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான எல்சிஎம் ஏபியினுடைய எல்சிஎம்னா இது ரெண்டையும் பெருக்கி சொன்னோமா 6 எல்சிஎம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல எம்பி கொடுத்துருக்காங்களா, எம்மும் பியும் பெருக்கி சொன்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது 6 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏபியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எம்பி அப்படிங்கிறதும் வரதுக்கான வேற மாதிரி நம்பர் எடுத்தோமா எம்பி வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இது இருக்குது. இது வந்து கிளைம் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் ஆன்சர் கீவர்ட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆன்சர் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன வகையான நம்பர்னு சொல்லலை, வெறும் ரேஷியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் 2,3 எடுத்தேன்னா அதனுடைய ரேஷியோ 2,3 தான் வரும். இப்போ 4,5 ஒரு நம்பர் ரெட்டப்படியாகவும் ஒரு நம்பர் ஒத்தப்படியாகவும் நான் எடுத்தேன்னா ரேஷியோ அதே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்குள்ள அந்த நம்பர் நான் வந்து எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபி ஆன்சராக வரும். ஓகேவா? எம்பியும் ஆன்சராக வரும். வேற மாதிரி எடுத்தனா எம்பி ஆன்சராக வரும். அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இது இருக்குது, என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இது இருக்கட்டும். ஆன்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இது ரெண்டுக்குமே ஆன்சருக்கு இந்த சியும் டியும் போட்டவங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் போட்டு என்ன பண்ணுறாங்க, 2ல் எது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து ஒரே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ என்னுடைய புக்லேயும் நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? நார்வே தான் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? நார்வே ஸ்கூல் புக்கில் கட்டம் கட்டியே பாக்ஸ் கட்டியே கொடுத்துருக்குறாங்க. இந்தியா மட்டும் அதில் தனியாக உள்ளார போட்டுட்டு இந்த 3ஐயும் போட்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? நார்வே ஃபஸ்ட்டு, ஆஸ்திரேலியா 2வது, சுவிட்சர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இறங்கு வரிசையில் தான் கேட்குறாங்க பெருசு. புரியுதுங்களா? அப்படி கேட்கும்போது நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ ஏ தான் ஆன்சர். இதில் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இதையும் வந்து எழுதிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 400 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 2 விதமாக எழுதிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் போட்டால் 400 தாங்க வரும். ஓகேங்களா? ஆனால் அவங்க வந்து ஓராண்டின் லாபம் என்னன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ அந்த 400 2ஆல் வகுத்து நம்ம என்ன சொல்லணும், ஆன்சரு 7 தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சராக சொல்லணும். ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? கடைசி வரலும் படிக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும், 400 வந்துடும். கடைசி படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் கொடுத்து ட்விஸ்ட் பண்ணுறது தான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னது கிஷான் கிரெடிட் கார்டு, இந்த உழவர் கடன் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1998 தொடங்கப்பட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நபார்டு வங்கி நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? நபார்டு நிறைய பேர் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஆர்பிஐ அண்டு நபார்டு இது ரெண்டுமே நீங்கள் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 போட்டவங்களுக்கு தான் காம்படிஷன். இதை போட்டவங்க தப்பு, இதை மட்டும் போட்டவங்க தப்பு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 தான். ஆனால் 11th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 11th புக்கில் இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த நபார்டு வங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. நீங்கள் தலைவி பாருங்கள். இதை போட்டவங்க நபார்டு வங்கி போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பயே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 6th to 10th ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸ் புக் எடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ் லெசன்ஸ் எடுத்து பாருங்க. அதில் வெறும் நபார்டு வங்கின்னு தான் கொடுத்துருப்பாங்க. நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு நபார்டு வங்கி தான் கொடுத்துருக்காங்க. 11th புக்கில் மட்டும் மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 6th to 10th ஒரு